ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி வகுப்பு 8ஆம் நாள் உங்களுக்கு எடுக்க போறேன். இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த இதுல எப்படின்னா, ஹிந்தியில் ஒரு எழுத்தின் மேல் புள்ளி சந்திர பிந்து. சந்திர பிந்துன்னா என்ன? சந்திரன் மாதிரி, சந்திர பிற மாதிரி வச்சு ஒரு புள்ளி வரும். சந்திர பிந்து வந்தால் வாசிக்கும் முறை. இது எப்படி வாசிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இது இந்த இன்னு 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 இம்மு இன்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞஞன நம்மன முக்கால் ஒலிக்கும் சொற்கள், அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்றோம் இல்லையா, அந்த மெல்லின எழுத்துக்கள், அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம். இந்த ஞஞன நம்மன முக்கால் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வரும் இங்க. பாருங்க, காக்கு மேல புள்ளி இருக்கு. காக்கு மேல புள்ளி வந்தா இது கா சொல்லிட்டு இங்கு கங் கா கங்கா கா இங்கா கங்கா கங்கை. அடுத்தது பாருங்க, ஆக்கு மேல புள்ளி வந்திருக்கு. அங்கூர் அங்கூர் அங்கூர்னா திராட்சை. அம் ஆ இங் அங் அங்கூட்டி அங்கூட்டி. இது அம் உயிரிழத்திலேயே வந்திருக்கு. உங்களுக்கு அம் உயிரெழுத்துல வந்திருக்கு, அதனால அங்கூட்டி மோதிரம். டாக்கு மேல புள்ளி வந்திருக்கு. டங்கு டங்குனா விதம். இது பாருங்க, காக்கு மேல புள்ளி வந்தா கங்கி கங்கி சீப்பு. அடுத்து டாக்கு மேல புள்ளி டங்கன் டங்கன்னா தட்டச்சு டைப்ரைட்டர். மங்காயில் வாயில் மங்கள்வார் மங்கள்வார்னா செவ்வாய். பங்கு பாயிங் பங்கு பங்குனா சிறகு. உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, ஞஞன நமன, அதாவது மேல புள்ளி இன்னு 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 இம்மு இன்னு. இதுல இருந்து ஏதாவது ஒரு இடத்து வரும். இப்ப கா கங்காக்கு கங்கா கங்கா. அங்கூர் அங்கூர் திராட்சை. அங்கூட்டி அங்கூட்டி மோதிரம். டங்கு விதம். கங்கி சீப்பு கங்கி சீப்பு. டங்கன் தட்டச்சு. மங்கள்வார் செவ்வாய். பங்கு சிறகு.